மாத்திட்டாங்க. சில சாத்தியம் ஒரு படங்கள் வச்சு இப்போ பைசன் பெருமாள் போன்ற படங்கள்லாம் வருது. இந்த காலமாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் பழைய படத்தோட பெயரை தாங்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த விதத்தில் தாங்க வேண்டும் என்று அவசியம் சொல்லுங்க. பழைய படங்களா பழைய நிகழ்வுகளா? Even you are talking about what has happened in the past, should we keep on reminding people about that கேக்குறீங்க இல்லையா? இப்போ நிறைய காலமாற்றம், எல்லா மக்களும் சமம், அந்த மாதிரி ஒரு பரியேறு பெருமாள் பைசன் தான் வருது. ஸோ இந்த காலத்திலையும் அந்த மாதிரி படங்கள்லாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்குதா? கொண்டாட வேண்டியது கருத்துக்களே அவர் சொல்கிறார். மாரி செல்வராஜ் பற்றி நீங்க கேட்குறீங்க தொடர்ந்து அந்த கேள்விகள். அவர் ஒரு நிகழ்வுகள் நடந்திருப்பதை சுட்டி காட்டுவது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்க பைசன் பத்தி நீங்க அண்மையில் பார்த்தனால சொல்றேன். பைசன்ல அவங்க ஜாதியை சொல்லவில்லை. ஒரு நிமிஷம். சாதியே இல்லாம எல்லா மக்களும் ஒரே மாதிரிங்கிற நோக்கத்தோட தான் மாரி செல்வராஜ் படம் எடுக்காங்க. அந்த காலத்துல உங்க டைம்ல பீக்ல இருந்தது எஜமா, தேவர் மகன், நாட்டாமை போன்ற படங்கள் தான் சாதியை கற்பிச்சிச்சு. நாட்டாமை என்ன சாதி? நாட்டாமை பஞ்சாயத்து பண்றவருக்கு சாதியா? இல்ல ஒரு நிமிஷம், நீங்க பதில் சொல்றீங்களா? நாட்டாமை சாதிய படம் கிடையாது. நாட்டாமை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவராக நல்ல மனிதராக வராங்க. தேவர் மகனும் அந்த பகுதியில் படம் எடுத்தனால தேவர் மகன் பேர் வச்சிருக்காங்க. அதனால ஜாதியை புகுத்த நினைக்கிறார்கள், அதை பற்றி வலுவாக சொல்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாமே ஒரு படம் எடுக்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் தான். இட்ஸ் an industry which entertains people. There are certain எல்லாமே அப்படி சப்ஜெக்ட் எடுக்க முடியாதுல்ல. இதை சொன்னா அது சொன்னா இது குற்றம் பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் கேட்டனால சொல்றேன். நீங்க சில பேர் சொல்ற கருத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும்னு என்கின்றவன் தான் நான். ஜாதியை பத்தி அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா, ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் நடந்ததாக இருக்கும்போது, இப்ப நீங்க ஹாலிவுட் படம்லாம் இருக்கு. ஹாலிவுட்ல டுடே ஆல்சோ they are talking about the blacks. அவங்க எப்படி துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவங்கள அங்கீகாரமே இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி நீங்க அப்ப அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அவங்க கருத்துக்கள் வெளிப்படுறது. நாம் இன்னும் ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறோம். சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற இடத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. இது போல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அது ஒன்றும் தவறு இல்லை.